சிறகடி காசு அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவோட அம்மாவை கடையெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. கோவிலில் வச்சுருந்த கடையெல்லாம் வந்து தூக்கியிருப்பாங்க. இதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ரோகிணியும் வந்து சிந்தாமணியும் தான். ஆனால் இது தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கார்பரேஷன்லேருந்து தான் வந்து வண்டியை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் முத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகப்பட்டு அந்த ஆளை வந்து அந்த ஆள் மேலே டவுட்டு பட்டு எப்படி இந்த ஆள் வந்து கடையை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த ஆள் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் முத்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையான கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கடையெல்லாம் எடுத்துட்டாரு, அவர் வந்து ஏமாற்றி தான் எடுத்திருக்காரு, இதனால் அவர் பணத்தை வாங்கிட்டு தான் அந்த வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன், என் கூட கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் வந்து வரமாட்டுறாங்க. எங்களால் எப்படி வர முடியும், நீங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன போலீஸா, நீங்கள் பாட்டுக்கு ஒருத்தர் மேலே வந்து பழைய போடுறீங்க, அப்படிலாம் நாங்கள் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இருந்தாலும் முத்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை வச்சு அந்த ஆளுக்கிட்ட பேச வைக்கிறாங்க. அந்த ஆளுக்கிட்ட பேச வச்சு இந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துல ஒரு கடை போடணும், நாங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆள் வந்து சரி வேற ஒருத்தவங்க ஏற்கனவே 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் கடை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த 10,000 ரூபாய் கொடுத்தா நான் அந்த இடத்துல கடை போட அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை முத்து ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோவை வச்சு அந்த ஆளை மிரட்டி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவரை யார் செய்ய சொன்னா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் முத்து வாங்கிடுவார். திரும்ப கடையையும் கொண்டு வந்துடுவார். அருண் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே முத்து நல்லபடியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.